गजाननम् भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மே மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பெயரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பெயரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி, கரவருஷம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி, ஆயில்ய நட்சத்திரம் இரவு 10:11 வரையிலே, அதன் பிறகு மகம். இன்று தேய்பிறை துவாதசி திதி.
மாலைய பட்சத்திலே வருகின்ற துவாதசி ஒரு சிறப்பு வாய்ந்தது, அதை பற்றி சொல்கிறேன். யோகம் நன்றாக இல்லை, சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு நீடிக்கிறது. இன்று மகாலய பட்சம் என்று ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன். 15 நாட்களுக்கு மாலய பட்சம், மாலய அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்களை மாலய பட்சம் என்று சொல்வார்கள். அதிலே இன்றைய தினம் 12ஆம் நாள் துவாதசி திதி. இந்த துவாதசி திதி மாலய பட்சத்திலே வருகின்ற துவாதசியின் சிறப்பு என்ன? குடும்பத்தில் யாராவது துறவு மேற்கொண்டு துறவரம் பூண்டு இல்லறத்தை விட்டு போயிருந்தால் அவர்களுக்கு இந்த துவாதசி வருகின்ற நாளில்தான் மாலய சிராத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திதி கொடுக்கிறது இந்த நாளில் தான் செய்யணும். அனைத்து சன்னியாசிகளுக்கும் சேர்ந்து அவர்களுடைய அருள் கிடைப்பதற்காக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நாள். இந்த நாளுக்கு பெயர் சந்நியஸ்த மகாலயம் என்று பெயர். சந்நியஸ்த மகாலயம் என்றால் சன்னியாசிகளுக்கு திதி கொடுக்கின்ற நாள் என்று அர்த்தம். இந்த நாளில் இப்பொழுது புரட்டாசி 7ஆம் தேதி சனிக்கிழமை சேர்ந்து வருகிறது. முதல் புரட்டாசி சனிக்கிழமை என்கின்ற ஒரு சிறப்பும் இந்த நாளுக்கு உண்டு. எம்பெருமான் ஏழுமலை வாசனை திருமாலை வழிபடுகின்ற ஒரு முக்கியமான நாள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை. இது மகான்களுக்கெல்லாம் திதி கொடுக்கின்ற ஒரு நாளான மகாலய சந்நியஸ்த மகாலயம் என்னும் ஒரு நாளாகவும் இந்நாள் வருகிறது. ஆகவே இந்த நாள் ஏழுமலையானையும் எல்லா மகான்களையும் வேண்டி துதிக்க வேண்டிய நாள். எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்ஷமா வந்தனமு என்று சொல்லி எல்லா மகான்களையும் வழிபட வேண்டிய ஒரு நாள். கோவிந்தா 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் கிடைக்காததே இல்லை, எல்லாம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அனைத்தையும் அருகின்ற ஒரு அற்புதமான நாமம் அந்த கோவிந்த நாமம். இன்றைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை என்கின்ற காரணத்தினால் உரத்த குரலிலே கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி வணங்க வேண்டும். அவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பதற்கு, உரத்த குரலிலே சொல்வதற்கு, பாடுவதற்கு, நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கெல்லாம் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை, பெருமைப்பட வேண்டும். ஆகவே இந்த நாள் மிக முக்கியமான ஒரு புரட்டாசி சனிக்கிழமை சந்நியஸ்த மகாலயம். இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி, விருச்சிகத்தில் ராகு.